இன்றைய முக்கிய செய்திகள். நல்ல பாம்பை காட்டி யாசகம் தேடிய பாம்பாட்டி, ஆபத்தை அறியாமல் குடிமகன்கள் குதூகலம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 20ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனின் ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மீட்கும் முயற்சியில் கவர்னர் மாளிகை தொழில்நுட்ப பிரிவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி. புதுச்சேரி மாநில சிறுமியர் அணியினர் 3ஆம் இடம் பிடித்து சாதனை. புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த ஏம்பலம் பகுதியில் உள்ளது தனியார் மதுக்கடை. இங்கு சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஆண் இளையோர் முதல் முதியவர் வரை பலர் மது குடிப்பது வழக்கம். இந்த நிலையில் நேற்று தை பொங்கலையொட்டி பலர் மது குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வெளியிலிருந்து பாம்பாட்டி ஒருவர் கையில் பாம்பு கொடியுடன் மதுபான கடைக்குள் நுழைந்தார். அவர் ஒவ்வொரு டேபிளாக சார் ஐயா என்று யாசகம் கேட்டார். அவர் கையில் இருந்த பணம் 10, 20 என கொடுத்து அனுப்பினர். கடைசியில் ஒருவர், நான் 100 ரூபாய் தருகிறேன், எனது நண்பர் மேல் நல்ல பாம்பை மாலையாக போடும் என்று கூறினார். அதற்கென்ன, அப்படியே ஆகட்டும் என்று அந்த பாம்பாட்டியும் மாலையாக அவரது நண்பரின் கழுத்தில் போட்டார். அதற்கு பாம்பு நெளிவது கொஞ்சம் பயமாக உள்ளது, பல்லு புடுங்கியாச்சா என்று கேட்க, நீங்க கொடுத்த 100க்கு இது போதுங்கன்னு சொல்லி பாம்பை மீண்டும் கூடைக்குள் வைத்தார் பாம்பாட்டி. சுமார் 10 நிமிடத்தில் ரூபாய் 300 அந்த பாம்பாட்டி வசூல் செய்தாலும் இது ஆபத்தான ஒரு செயல் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி போடு. அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது, போடு. அவர் பண்ணதில்ல, அவர் தான் பிடிக்கணும். பல்லு அப்படியே ஒரு போட்டோ என்ன. புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி நவோதயா வித்யாலயா பள்ளியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெறுவதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்ய பிப்ரவரி 3ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை காலங்களில் அளிக்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்ய வரும் சனிக்கிழமை 20ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் ஃபேஸ்புக் பக்கத்தை மர்ம நபர்கள் ஹேக் செய்து ஆபாச புகைப்படங்களை வெளியிட்டு வந்தனர். இதனை தடுக்க கோரி கவர்னர் தமிழிசை மத்திய அரசை வலியுறுத்தி வந்தார். ஆனால் மீண்டும் ஆபாச படங்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்தன. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசையின் எக்ஸ் வலைதள பக்கத்தை மர்ம நபர்கள் நேற்று ஹேக் செய்தனர். ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மீட்கும் முயற்சியில் கவர்னர் மாளிகை தொழில்நுட்ப பிரிவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் உத்தரகண்ட் மாநிலம் உத்தம் சிங் நகரில் கடந்த 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 14 வயதிற்கு உட்பட்டோருக்கான 7வது தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் சிறுவர் சிறுமியர் என 2 அணிகள் பங்கேற்று விளையாடினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அணிகளுடன் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சிறுமியர் அணியினர் 3வது இடம் பிடித்து மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று பதக்கங்களுடன் திரும்பிய அணியினருக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெற்றி பெற்ற சிறுமியர் அணியில் இடம்பெற்ற வீராங்கனைகள் காட்டேரிக்குப்பம் ஸ்ரீ அன்னை ராணி கான்கிரீட் CBSE மேல்நிலை பள்ளி தாளாளர் டாக்டர் சண்முகம், பள்ளி முதல்வர் சிவகாமி சண்முகம் மற்றும் துணை முதல்வர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி பயிற்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலாளர் ரத்ன பாண்டியன் மற்றும் பயிற்சியாளராக செயல்பட்ட ஜனா மற்றும் ஜெசி மால் ஆகியோருக்கு பெற்றோர்கள் சார்பில் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு. திரும்ப சொல்கிறேன், பசங்க திரும்பி நல்லா விளையாட வைங்க. நிறைய இது இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது.
புதுச்சேரி மாநிலம் மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மூலம் ஒன்றாக இணைந்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. தற்போது மத்திய அரசு இயற்றியுள்ளதில் ஓட்டுநர்கள் விபத்து ஏற்படுத்திவிட்டு தலைமறைவாகிவிட்டால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அல்லது ரூபாய் 7 லட்சம் அபராதம் என்கிற சட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர். அதை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் மற்றும் ஆன்லைன் கேஸ் என்ற முறையை கைவிட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில தலைவர் விநாயகமூர்த்தி, வேலு, மனோகரன், அருள், வீரமுத்து, சம்பத்குமார், பாண்டியன், மருதாச்சலம், அமிர்தராஜ், பாஷா, கார்த்திகேயன், கிருஷ்ணமூர்த்தி, சேகர், பாரதி ஆகியோர் தலைமையில் மேதகு துணைநிலை ஆளுநர் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி முதல்வர் அலுவலகத்தில் மனுவாக வழங்கினர். மேலும் புதுச்சேரி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு சார்பில் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். எல்லாரும் திரண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆளுநர் அவர்கள்ட்டையும் முதல்வர் அவர்கள்ட்டையும் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதோடைய கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஓட்டுநர் விபத்துக்குள்ளாக்கிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு சென்றால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 லட்சம் அபராதமும் மத்திய அரசாங்கம் விதிச்சிருக்கு. ஓட்டுநர்கள் ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டு ஓடணுன்ற நோக்கம் கிடையாது. அந்த இடத்துல இருந்தால் பொதுமக்கள் வாகனத்தையும் ஓட்டுநரையும் பயங்கரமாக தாக்குற காரணத்தினால அங்கேருந்து அவங்கள தப்பிச்சு போக வேண்டிய காரணமாக இருக்குது. இதை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உடனடியாக இந்த சட்டத்தை தடை செய்ய கோரி காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளின் முதன்மையான பொங்கல் திருநாளையொட்டி கடந்த 14ஆம் தேதியிலிருந்து 4 நாட்கள் நடைபெற்ற கார்னிவல் திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சிகள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். இந்நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா பங்கேற்ற இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடிகை ஆண்ட்ரியாவின் நிகழ்ச்சியை காண காரைக்கால் மாவட்டம் மட்டுமன்றி அண்டை மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, காரைக்கால் கார்னிவல் நிகழ்ச்சி காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்று சோர்வடைந்து உள்ளதால் நாளை ஒரு நாள் மட்டும் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை என தெரிவித்துள்ளார். நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். விரைவிலேயே அந்த மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நடைபெறும். அரசு பொது மருத்துவமனைக்கு இன்ன வரைக்கும் மேம்படுத்தாமல் வச்சிருக்காங்களா? மேம்படுத்தும். இப்போ ஜிப்மர் மருத்துவமனை இப்போ கட்ட போகிறோம். இந்த மருத்துவ நம்முடைய அரசு மருத்துவமனை மேம்படுத்த புதுச்சேரி அரசு சார்பில் தோடர் ஜீவா நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாரம் அவ்வை திடல் அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தினேஷ் பொன்னையா, பொருளாளர் சுப்பையா, நிர்வாக குழு உறுப்பினர் ஆந்தோனி, மாநில குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, கீதநாதன், அபிஷேகம், தேவசகாயம், துரை செல்வம் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடையே கொண்டு செல்வதற்காக நமது லட்சம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சி இன்று காரைக்காலில் வடக்கு தொகுதி நீரு நகரில் உள்ள கல்வியியல் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குனர் சச்சினானந்தம், உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சுபாஷ், நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் சிவராஜ்குமார், காரைக்கால் நகராட்சி ஆணையர் மற்றும் அரசு துறைகளின் அதிகாரிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் திட்டங்களினால் பயனடைந்த பயனாளிகள் அதன் சிறப்பு குறித்து எடுத்துக் கூறினர். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ஒரு லட்சத்திற்கான சாங்ஷன் லெட்டர் இந்தியன். அடுத்ததாக புதுச்சேரி குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. நேற்று காலையில் நடைபெற்ற கோலப் போட்டியில் சுமார் 100 மகளிர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறந்த கோலங்களை நடுவர்களாக செயல்பட்ட டாக்டர் லட்சுமி, ரேணுகா தேவி, வித்யாலட்சுமி தேர்ந்தெடுத்தனர். மேலும் சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், மிதிவண்டியை மெதுவாக ஓட்டுதல், குரங்குவால் போட்டி, சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயம், தண்ணீர் நிரப்புதல், எலுமிச்சை காரண்டி விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி
புதுச்சேரி ரோட்டரி சங்க தலைவர் அன்பரசு கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மிகவும் தெய்வ பக்தி உடையவர். இவரின் ஆன்மீக குரு அப்பா பைத்தியநாத சுவாமிகள் ஆவார். சேலத்தில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் அடிக்கடி சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். தீவிரமாக அப்பா பைத்திய சுவாமி மீது கொண்டுள்ள பக்தியின் காரணமாக புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள தனது வீட்டின் அருகே அப்பா பைத்திய சுவாமி கோவிலை கட்டியுள்ளார். இங்கு வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கோரிமேட்டில் உள்ள குரு அப்பா பைத்திய சுவாமி கோயிலில் 165வது குரு பூஜை விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. காலை முதல் அப்பா பைத்திய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தன. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தனது கையால் சிறப்பு பூஜைகள் செய்தும் சுவாமிக்கு தீபாரதனைகளும் காண்பித்தார். தொடர்ந்து அங்கு வந்த பக்தர்களுக்கு தனது கையால் விபூதி இட்டும் பிரசாதங்களை வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது கையால் அறுசுவை விருந்தும் வழங்கினார். புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது 1858ஆம் ஆண்டு சர்க்கிள் தி பாண்டிச்சேரி என்ற கிளப் உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை பிரெஞ்சு கலாச்சாரம் மாறாத வகையில் இங்கே பல்வேறு பாரம்பரியமிக்க போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்றான புதுச்சேரி பிரான்ஸ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் எனப்படும் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை அருகே உள்ள சர்க்கிள் தி பாண்டிச்சேரி மைதானத்தில் பெத்தாங் போட்டி நடைபெற்றது. இதில் 20 அணிகள் பங்கேற்று விளையாடியது. நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட போட்டியில் பிராங்கில் சீனோ அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இரவு நடைபெற்ற இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் 12 முதல் 5 என்ற புள்ளி கணக்கில் பிராங்கிலின் அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிக்கு புதுச்சேரி பெத்தாங் அசோசியேஷன் தலைவர் ஜெகதீசன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஓகேண்ணா. இங்க பாருங்க. பொங்கல் பண்டிகையொட்டி தொடர்ச்சியாக கடந்த 15ஆம் தேதி முதலே புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் களை கட்டியுள்ளன. காணும் பொங்கலான நேற்று அனைத்து சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு இடங்களில் கூட்டம் அலைமோதியது. மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமத்தில் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்காவில் குடும்பத்துடன் குவிந்த பொதுமக்கள் பொழுதை போக்கினர். காணும் பொங்கலையொட்டி கடற்கரை சாலை, பாண்டி மெரினா, சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா இடங்களில் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கடற்கரையில் பல இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 8 இடங்களில் பெரிய கடை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சீகல்ஸ் உட்பட பல்வேறு பகுதிகளில் உயிர்காக்கும் வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். போலீசாரும் உயிர்காக்கும் வீரர்களும் கடலில் இறங்கி குளிக்க முயன்றவர்களை எச்சரித்து அனுப்பினர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் திருபுவனை கிராமத்தில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கர்மகாரிய கட்டடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புனித செபஸ்தியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் பெருவிழா இன்று தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. காலை தொடக்க விழாவையொட்டி பங்கு தந்தை ஜோசப்பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து செபஸ்தியர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியானது பூசை செய்யப்பட்டு ஆலயம் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று செபஸ்தியரை வேண்டினர். நல்ல பாம்பை காட்டி யாசகம் தேடிய பாம்பாட்டி, ஆபத்தை அறியாமல் குடிமகன்கள் குதூகலம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 20ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனின் ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மீட்கும் முயற்சியில் கவர்னர் மாளிகை தொழில்நுட்ப பிரிவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி. புதுச்சேரி மாநில சிறுமியர் அணியினர் 3ஆம் இடம் பிடித்து சாதனை. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.